வணக்கம் நண்பர்களே. ரிஷபராசி அன்பர்கள் இந்த புரட்டாசி மாதத்தில் என்ன மாதிரியான பலனை பெற போறீங்கிறத பற்றி தான் இந்த பதிவில் நம்ம தொடர்ந்து பார்க்க போகிறோம். மாதங்கள் 12 இருந்தாலுமே புரட்டாசி மாதத்தை பொறுத்த வரைக்குமே ஒரு தனி தெய்வீக பெருமை இருக்கும். இது வரைக்குமே ஆட்சி வீடாக இருக்கக்கூடிய சிம்ம ராசியில் வலம் வந்துட்டு இருந்த சூரிய பகவான் இப்போ கன்னி ராசிக்கு மாறுறாங்க. இந்த மாதத்தில் புரட்டாசியை பொறுத்த வரைக்குமே ஈடில்லாத பெருமை மிகுந்த நாட்கள் எல்லாமே இந்த மாதத்தில் வருதுன்னு சொல்லலாம். மகாயல பட்சம், பித்ரு பட்சம்னு ஏகப்பட்ட விஷயங்கள் இந்த காலத்தில் இருக்கும். அது மட்டும் இல்லை, மக்கள் விரதம் இருக்கக்கூடிய நாட்களும் இந்த நாட்களில் அதிகம். புண்ணிய நாட்களும் இந்த புரட்டாசி மாதத்தில் தான் அனுசிக்கப்படுது. மகாயல பட்சம் இந்த நாட்களுக்கு இணையாக வேறு எந்த நாட்களும் இணையாக கிடையாது. இப்படிப்பட்ட இந்த புரட்டாசி மாதத்தில் பொறுத்த வரைக்குமே ரிஷபராசி அன்புகள் எப்படிப்பட்ட பலனை பெற போறீங்கிறத நாம் இந்த பதிவில் பார்க்கலாம். ரிஷபராசி அன்பர்களை பொறுத்த வரைக்குமே இனி வெற்றி செய்திங்கிறது உங்களுக்கு தேடி வரக்கூடிய நேரம் தான். தொடர்ந்து குடும்பத்தில் ஏற்பட்ட விரிசல் எல்லாமே நீங்கக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது. இது வரைக்குமே உறவினர் வகையில் ஏற்பட்டிருந்த மனஸ்தாபம், மனசஞ்சலம், பல அவமானங்கள் எல்லாமே நீங்கக்கூடிய வாய்ப்பு. பல வகையிலும் வாக்குவாதம் மறையும். தொழில் வளர்ச்சி பொறுத்த வரைக்குமே இந்த காலத்தில் உங்களுக்கு சிறப்பாக இருக்குதுன்னு சொல்லலாம். பதிவு உயர்வு, ஊதிய உயர்வு, இது எல்லாமே கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது. இது வரைக்குமே எந்த ஒரு செயல்பாடுலுமே நீங்கள் ஒரு தன்னிச்சையாக செயல்பட முடியாத நிலைமையில் இருந்திருப்பீங்க. பலவிதமான குழப்பங்கிறது உங்கள் மனசை ஆளப்பட்டிருக்கும். தொடர்ந்து தைரியம், தன்னம்பிக்கை இந்த காலத்தில் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது. நீங்கள் செய்யக்கூடிய எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் இந்த காலத்தில் உங்களுக்கு சாதகமான பலன் கிடைக்குன்னு சொல்லலாம். பொதுவாகவே ரிஷபராசி அன்புகளை பொறுத்த வரைக்குமே எல்லாருமே கவர்ந்திருக்கக்கூடிய தோற்றம் கொண்டவங்களாக இருப்பாங்க. ரிஷபராசிக்கு அதிபதியே சுக்கிர பகவான் தான். இதனால எல்லா கலைகளிலும் தேர்ச்சி பெற்றிருக்கக்கூடிய ஒரு ஆற்றலுங்கிறது இருக்கும். ரிஷப ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் பார்க்குறப்ப கிருத்திகை 2, 3, 4 பாதம், ரோஹிணி, மிருக சீரிஷம் 1, 2 பாதம் அடங்கியிருக்குது. ராசிகளில் ரிஷப ராசி ஒரு ஸ்தர ராசி. குருவுக்கு அடுத்தபடியாக முழு சுபகிரகம் எதில் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த சுக்கிர பகவான் தான் இருக்குது. சகல கலைகளுக்கும் அழகுக்கும் அதிபதியாக சுக்கரன் இருக்கிறதால இந்த ராசி அதிபதியாக உங்களுக்கு இவர் அதிபதியாக இருக்கிறதால உங்களுக்கு இயல்பாகவே முக அழகுங்கிறது அமைஞ்சிருக்கும். ரிஷபராசி பொறுத்த வரைக்குமே நீர் தத்துவத்தை கொண்டிருக்கக்கூடிய சீதள சுபாவம் உடைக்கக்கூடிய ராசி. எல்லாரையுமே வசியப்படுத்தக்கூடிய தோற்றங்கிறது இருக்கும். இவங்க மற்றவங்களுக்கு ஒரு சிறந்த உதாரணமாக தான் இருப்பாங்க. உங்களுடைய செயல்பாடு பொறுத்த வரைக்குமே மற்றவங்களுக்கு ஒரு நல்ல வழிகாட்டுதலாக தான் அமையும். பொது காரியமாக இருந்தாலும் சரி, எந்த விஷயமா இருந்தாலும் சரி, எந்த ஒரு விஷயத்தையும் ஒரு பொது நலத்தோடு பார்க்கக்கூடிய குணம் இருக்கும். வந்தமா போனோமோன்னு இல்லாமல் எதையாவது சாதிக்கங்கிற ஒரு குணம் இருக்கும். இந்த குணத்தாலே உங்கள் வாழ்வில் கண்டிப்பாக ஒரு முன்னேற்றம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு. கூடவே நீங்கள் ஒரு சாமர்த்தியம் பேசக்கூடியவங்க, சாதுரியமே செயல்படக்கூடியவங்களாக இருப்பாங்க. முன்பின்னாடி பழக்கம் இல்லாத நண்பராக இருந்தாலும் சரி, விருந்தினர் மாதிரி கவனிக்கக்கூடிய குணம் இருக்கிறதாலேயே உங்கள் வாழ்க்கையில் மற்றவங்க மேலே உங்களுக்கு, அதாவது உங்கள் மேலே மற்றவங்களுக்கு ஒரு ஈர்ப்புங்கிறது இருந்துக்கிட்டே இருக்கும். நீங்கள் பேசுகிற பேச்சு கொஞ்சம் குறைவாக தான் இருக்கும். இருந்தாலும் எந்த பேச்சாக இருந்தாலும் சரி, அதில் ஒரு உறுதி இருக்கும். எல்லாரையும் கவர்ந்து இருக்கக்கூடிய வார்த்தைங்கிறது அதில் இருந்துக்குன்னே சொல்லலாம். 4 வார்த்தை பேசினாலுமே அதை நறுக்குன்னு தான் பேசுவீங்க. மற்றவங்களுக்கு புரிகிற மாதிரி தான் நீங்கள் பேசுவீங்க. ரிஷபராசி பொறுத்த வரைக்குமே தொழில் ஸ்தானத்துக்கு, முயற்சி ஸ்தானத்துக்கு அதிபதியாக சந்திரன் வரதால முயற்சி திருவினையாக்குங்கிறதா நீங்கள் உங்கள் வாழ்க்கையிலேயே அத்துப்படி. அதாவது நீங்கள் செய்யக்கூடிய முயற்சி எல்லாமே உங்களுக்கு சிறப்படையும். எந்த அளவுக்கு முயற்சி கொடுக்குறீங்களோ அந்த அளவுக்கு உங்கள் வாழ்க்கையில் நல்ல மாற்றம். தொடர்ந்து ஒரு சகோதரர் மேலே பாசம், அக்கறை இது எல்லாமே ஏற்படக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு ஏற்பட போகுது. பெற்ற தாய்கிட்ட எப்போதும் உங்களுக்கு பாசங்கிறது அதிகமாக இருக்கும். தாய்க்கு ஒன்றுன்னா நீங்கள் துடிச்சு தான் போயிடுவீங்க. தாயார் ஸ்தானத்தை குறிக்கக்கூடிய சிம்ம ராசிக்கு சூரியன் அதிபதியாக இருக்கிறதால உலகத்துக்கே ஒளித்தர சூரியன் மாதிரி தான் நீங்கள். உற்றார், உறவினர், தாய், தந்தை எல்லாருமே நேசிக்க தெரிஞ்சவங்களா இருப்பீங்க. பொதுவாகவே சாது முரண்டா காடு கொள்ளாதுன்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. அது இந்த ரிஷபராசி அன்புகளுக்கு பொருந்தும். யாருக்குமே எளிதில் எதாக இருந்தாலும் விட்டு கொடுத்துருவாங்க. ஆனால் இவங்க கோபத்தை மட்டும் ஏதாவது ஒரு இடத்துல நீங்கள் தூண்டிட்டிங்கன்னா போதும், சாது முரண்டா காடு கொள்ளாதுங்கிற அளவுக்கு தான் இவங்க ஒரு தோம்சம் பண்ணிடுவாங்கன்னே சொல்லலாம். பெரும்பாலும் ரிஷபராசி அன்புகளுக்கு ஒரு கடின உழைப்பாளிகள். இவங்க எந்த ஒரு வேலையாக இருந்தாலும் சரி, ஒரு நீண்ட ஆற்றலோட ஒரு கடின உழைப்பு கொடுத்தாவது அந்த வேலையை சரியாக செஞ்சு முடிப்பாங்க. இவங்களுக்கு பகையருங்கிறது அதிகமாக இருக்க மாட்டாங்க. இவங்களுக்கு சில நேரம் இவங்களுக்கே தான் எதிரியாக அமைஞ்சிருவாங்க. ஏன்னா இவங்களுக்குள்ள எதிரி இவங்களுக்குள்ள தான் இருக்கிறாங்கன்னு சொல்லலாம். அதிகப்படியான கற்பனைங்கிறது இவங்களுக்கு அதிகமாக இருக்கும். எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் அதில் இருக்கக்கூடிய நல்லது கெட்டதை அலசி அரைஞ்சு பார்க்கக்கூடிய குணங்கிறது ஒரு சில நேரம் இருக்கும். இருந்தாலும் ஒரு அதீத கற்பனை, அதனாலே இவங்க பல வாய்ப்புகளை இழக்க வேண்டியதாக ஆயிடுது. வாழ்க்கை துணையை பொறுத்த வரைக்குமே இவங்க வாழ்வு சிறப்படைன்னு சொல்லலாம். சில நேரங்களில் வாழ்க்கை துணை உறவு வகைகளால் இவங்க சில சங்கடங்களை சந்திச்சாலுமே இவங்க வாழ்க்கையில் ஒரு நல்ல மாற்றம் ஏற்படும். மனமொத்த தம்பதியில் வாழக்கூடிய வாய்ப்பு இவங்க வாழ்க்கையில் அமைன்னு சொல்லலாம். ரிஷபராசி அன்புகளை பொறுத்த வரைக்குமே உங்கள் தொழிலில் ஒரு பின்னடைவு ஏற்படுது, குடும்பத்தில் பிரச்சனை, வேலையில்லாத சச்சரவு, இப்படி மனசுக்கு வார்த்தை ஏற்பட்டுகிட்டே இருக்கிற மாதிரி நீங்கள் உணர்ந்துட்டிங்கன்னா நீங்கள் குலதெய்வ வழிபாடும் முன்னோர் வழிபாடும் செஞ்சுட்டு வர பாருங்கள். அதே மாதிரி பசுவுக்கு அகத்திக்கீரை, வாழைப்பழம் இது எல்லாமே கொடுத்துட்டு வாங்க. உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனை எல்லாமே நீங்கும்.
குறிப்பாக ரிஷபராசி அன்புகளை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய வாழ்க்கையில் தீர்க்க முடியாத பல பிரச்சனைகள் நீங்கள் இருக்கிற மாதிரி உணர்ந்தா டிஸ்கிரிப்ஷனில் ஜோதிடரோட நம்பர் கொடுத்துருக்குறோம். அவருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணி உங்களுடைய பிரச்சனைகளை ஜோதிட சந்தேகங்களை நீங்கள் கேட்டு தெளிவு பெறலாம். மேலுமே ரிஷபராசி அன்புகளுக்கு இனி வரக்கூடிய காலங்களில் இந்த புரட்டாசி மாதத்தில் எந்த மாதிரியான பலன் பெற போறீங்கன்னா, தொடர்ந்து உங்களுக்கு கிரக அமைப்பை பொறுத்த வரைக்குமே உங்களுக்கு சில நேரம் சாதகமாகவும் ஒரு சில நேரங்களில் நீங்கள் எச்சரிக்கையாக செயல்பட வேண்டியதாக தான் இருக்குது. வருமானங்கிறது இந்த காலத்தில் ஒரு பக்கம் இருக்கும், பின்னாடியே செலவும் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. இருந்தாலும் சேமிக்கக்கூடிய குணம் உங்ககிட்ட இருந்துட்டா அதை சமாளிக்கக்கூடிய விஷயம் எல்லாமே இருக்கும். எந்த வேலையை செய்கிறதா இருந்தாலுமே கொஞ்சம் திட்டமிட்டு செய்கிற மாதிரி தான் இருக்கும். கொஞ்சம் தேவையில்லாத செலவு எல்லாமே தவிர்க்க பாருங்கள். லாபஸ்தானத்தில் ராகு இருக்கிறதால நண்பர்கள் உறவினர் வகையில் இந்த காலத்தில் ஒரு சரியான நேரத்தில் உதவி இல்லாமல் கிடைக்கும். சில சிக்கல்கள் ஏற்படுற மாதிரி இருந்தாலுமே மற்றவங்க உதவி கிடைக்கிறதால அதிலிருந்து நீங்கள் மீண்டு வரக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்கு. திருமண முயற்சி இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே இந்த காலத்தில் சாதகமாக தான் இருக்குது. இருந்தாலும் நல்ல வரனாக தேர்ந்தெடுக்கிறது இந்த காலத்தில் நல்லது. தொடர்ந்து கிரகநிலையை பொறுத்த வரைக்குமே வாக்கு ஸ்தானத்தில் செவ்வாய் அமர்ந்திருக்கிறதால நீங்கள் யார்ட்டையாவது பேசுகிறீங்கன்னா கொஞ்சம் பார்த்து தான் பேசணும். கோபமாக பேசுறது, அனல் தெரிக்கக்கூடிய வார்த்தைகளை நீங்கள் வெளிப்படுத்துறது, இது எல்லாமே கொஞ்சம் தவிர்க்க பாருங்கள். சக்திக்கு மீறிய வாக்குறுதியெல்லாம் நீங்கள் யாருக்குமே இந்த காலத்தில் கொடுக்க வேண்டாம். இதனால் வீணான பழிதான் ஏற்படும். கொஞ்சம் இந்த காலத்தில் உங்களுடைய தொழில் வாழ்க்கையில் அதிகம் கவனம் செலுத்துறது நல்லது. சூரியனும் கேதுவும் இணைஞ்சிருக்கிறத பொறுத்த வரைக்குமே உங்களுடைய குழந்தைகள் வாழ்க்கையில் இந்த காலத்தில் நீங்கள் கொஞ்சம் கவனம் எடுத்துகிட்டு வர பார்க்கணும். அவங்களுடைய ஆரோக்கியத்தை கொஞ்சம் கவனிச்சுட்டு வர பாருங்கள். அவங்க நடவடிக்கையில நீங்கள் கொஞ்சம் கவனம் செலுத்துறது நல்லது. எதுவுமே அதிகப்படியான கண்டிப்புங்கிறது வேண்டாம். கொஞ்சம் நிதானமாக பேசி புரிய வைக்க முயற்சி செய்யுங்க. வேலையை பொறுத்த வரைக்குமே ரிஷபராசி அன்பர்களுக்கு இந்த காலத்தில் உங்களுக்கு வேலை சுமைங்கிறது அதிகமாக தான் இருக்கும். வேலை செய்கிற இடத்துல கூட கொஞ்சம் மறைமுகமாக உங்களை பற்றி பேசுவாங்க, கொஞ்சம் தொல்லை எல்லாமே தருவாங்க. அதை பற்றி எல்லாமே நீங்கள் இந்த காலத்தில் கண்டுக்க வேண்டாம். தொடர்ந்து உங்கள் வாழ்க்கையில் கொஞ்சம் கூடுதல் கவனம் உங்கள் வேலையில் எடுத்து செஞ்சுட்டு வந்தீங்கன்னாவே நீங்கள் நியாயமாக கேட்கக்கூடிய விஷயம் எல்லாமே கிடைக்கும். தொடர்ந்து எதிர்காலத்தின பற்றின கவலைங்கிறது உங்கள் மனசில் இருந்துக்கிட்டே இருக்குது. இனி வரக்கூடிய காலங்களில் கும்பராசியில் சனி பகவான் ஆட்சி வீடாக இருக்கிறதால உங்கள் வேலைக்கு எந்தவித பாதிப்புமே ஏற்படாது. புதிய வேலைக்கு முயற்சி செய்கிறதா இருந்தால் கூட உங்களுக்கு இந்த காலத்தில் கிடைக்குன்னு சொல்லலாம். கிரகநிலை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு சாதகமாக தான் இருக்குது. வெளிநாட்டில் இருக்கக்கூடியவங்க இந்த நாட்டில் இருந்துட்டு வெளிநாட்டுக்கு போக முயற்சி செய்யக்கூடியவங்களுக்கு எல்லாமே இந்த காலத்தில் நீங்கள் கொஞ்சம் கவனமாக எச்சரிக்கையாக இருந்து செஞ்சுட்டு இருந்தீங்கன்னா எல்லாமே உங்களுக்கு சாதகமாக தான் முடியும். வியாபார ரீதியாக பொறுத்த வரைக்குமே இந்த காலத்தில் நீங்கள் தொழில் முதலீடுகளை கொஞ்சம் கூடுதல் கவனம் எடுக்க பாருங்கள். புதுசாக ஏதாவது முதலீடு செய்கிறதா இருந்தால் தகுந்த ஆலோசனை கேட்டு செய்ய பாருங்கள். தொடர்ந்து ஒரு சின்ன வியாபாரிகளாக இருக்கக்கூடியவங்களிருந்து பெரிய வியாபாரிகளை பொறுத்த வரைக்குமே பழைய கடன் எல்லாமே உங்கள் மனசை கொஞ்சம் வாட்டலாம். கொஞ்சம் கூடுதலாக நீங்கள் எச்சரிக்கையாக இருக்க பாருங்கள். உங்கள் பொருட்கள் மேலே கொஞ்சம் ஒரு தனி கவனம் இருக்கிறது நல்லது. வாடிக்கையாளர்கிட்ட கொஞ்சம் இனிமையான பேச்சு நீங்கள் பேசுகிறது மூலமாக தொடர்ந்து உங்களுக்கு வியாபார விஷயத்தை பொறுத்த வரைக்குமே வியாபாரம் பெருக்கக்கூடிய வாய்ப்பு, வாடிக்கையாளர் பெருகி வரக்கூடிய வாய்ப்பு ஏற்பட போகுது. ஏற்றுமதி இறக்குமதி தொழில் செய்யக்கூடியவங்க, ரியல் எஸ்டேட் சம்மந்தப்பட்டு இருக்கக்கூடியவங்களுக்கு எல்லாமே இந்த காலம் சிறப்பாக இருக்குன்னு சொல்லலாம். உங்களுக்கு வரக்கூடிய வருமானங்கிறது இந்த காலத்தில் கிடைக்கும். அதே மாதிரி மற்ற துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு கூட இது வரைக்குமே வருமானத்தை பொறுத்த வரைக்குமே உங்கள் செலவுக்கு இல்லாத சூழ்நிலை தான். நீங்கள் கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலை தான் ஏற்பட்டிருக்கும். கொஞ்சம் சிரமமான சூழ்நிலையை நீங்கள் சந்திச்சிருக்கலாம். தொடர்ந்து உங்களுக்கு புதிய வாய்ப்பு எல்லாமே கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது. கொஞ்சம் அலைச்சல், வெளியூர் பயணம் மட்டும் உங்களுக்கு இந்த மாதம் ஏற்படலாம். தொடர்ந்து அதிகமாக இந்த காலத்தில் நீங்கள் உடல் ஆரோக்கிய விஷயத்தில் கொஞ்சம் கவனம் எடுத்துகிட்டு வர பாருங்கள். உள்ளுக்குள்ளேயே சில நேரங்களில் உங்கள் மேலே ஒரு போட்டி பொறாமைங்கிறது இந்த காலத்தில் அதிகரிக்கும். அதனால் நீங்கள் எடுத்து வைக்கக்கூடிய ஒவ்வொரு அடியுமே கொஞ்சம் எச்சரிக்கையாக இருந்து செயல்பட வேண்டியதாக தான் இருக்கும். மாதம் முழுவதுமே சுக்கிரன் அனுகூலமாக இந்த சமயத்தில் இல்லாதனால தொடர்ந்து நீங்கள் உங்களுக்கு எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரி கொஞ்சம் நீங்கள் கூடுதல் அக்கறை எடுத்துகிட்டு வர பாருங்கள். ரிஷபராசி அன்பர்களை பொறுத்த வரைக்குமே இந்த காலத்தில் உங்களுடைய புத்திசாலித்தனங்கிறது வெளிப்படும். எந்த தருணத்தில் எப்படி செயல்படணுங்கிற ஒரு முன்கூட்டியே செயல்படக்கூடிய ஆற்றல்ங்கிறது உங்களுக்கு இந்த காலத்தில் அற்புதமாக அமைஞ்சிருக்குது. இதனாலேயே பல சிக்கல்களை நீங்கள் புறந்தள்ள போறீங்கன்னே சொல்லலாம். தொடர்ந்து நீங்கள் வேலை செய்கிற இடத்துல கூட மேல்மட்டத்தில் இருக்கக்கூடியவங்க உங்கள்கிட்ட இந்த காலத்தில் கொஞ்சம் அதிகப்படியான சுமை ஏற்படுத்த தான் செய்வாங்க. கொஞ்சம் நீங்கள் கவனம் எடுத்து செஞ்சுட்டு வர பாருங்கள். எந்த ஒரு தவறான செய்தியும் நீங்கள் நம்ப வேண்டாம். எதுலையுமே கொஞ்சம் எச்சரிக்கையோடு செயல்பட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த காலம் நல்ல மாற்றம் தான். மாணவர்களாக இருக்கக்கூடியவங்களுக்கு தொடர்ந்து உங்கள் மனசில் இருக்கக்கூடிய தேவையில்லாத கவலையை நீங்கள் நீக்கிறது நல்லது. மனதை எப்போதும் ஒருமுகப்படுத்த பாருங்கள். பாடங்களில் நீங்கள் கொஞ்சம் கூடுதல் கவனம் எடுத்துகிட்டு வர பாருங்கள். அதே மாதிரி உங்ககிட்ட நெருங்கி பழகக்கூடிய நண்பர்கள் அவங்க கொஞ்சம் சரியில்லாத பழக்கங்களோடு இருக்கிறாங்கன்னா அவங்கள விட்டு விலகிறதா நல்லது. மாணவர்களோ மாணவிகளோ யாராக இருந்தாலுமே மற்றவங்களோட நெருங்கி பழகிறதையும் பேசுகிறதையும் கண்டிப்பாக இந்த காலத்தில் தவிர்க்க பாருங்கள். இல்லைன்னா உங்கள் பேருக்கு தான் தேவையில்லாத கலங்க ஏற்படலாம். எதிர்காலத்தினை பற்றின மனசில் மட்டும் உங்ககிட்ட இருந்துட்டா போதும். இந்த காலங்கிறது உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். தொடர்ந்து கிரகநிலையை பொறுத்த வரைக்குமே நீங்கள் பாடுபட்டு உழைக்க வேண்டியதாக தான் இருக்கும். பாடுபட்டு உழைச்சிங்கன்னா தொடர்ந்து கடன் குறையக்கூடிய வாய்ப்பு, தொடர்ந்து உங்களுக்கு பண வருமானம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு,
அடிப்படை வசதி கூட இந்த காலத்தில் பெருக்க முடியலையேங்கிற ஒரு ஏக்கம் இருக்கும். எதிர்பார்க்கக்கூடிய அளவுக்கு இந்த காலத்தில் உங்களுக்கு இது வரைக்குமே ஒரு லாபங்கிறது ஏற்பட்டிருக்காது. இனி தொடர்ந்து உங்களுக்கு ஒரு நல்ல மாற்றம் ஏற்பட போகுது. அப்பப்போ உடல் ஆரோக்கிய விஷயத்தில் கொஞ்சம் கவனம் எடுத்துகிட்டு வர பாருங்க. பெண்களாக இருக்கக்கூடிய ரிஷபராசி அன்பர்களை பொறுத்த வரைக்குமே இது வரைக்குமே குடும்ப விஷயத்தில் பல பிரச்சனைகளை நீங்கள் சந்திக்கிற மாதிரி தான் இருக்கும். குழந்தைகளை தொடர்ந்து வீட்டில் இருக்கக்கூடியவங்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் பிரச்சனை, குழந்தைகளுக்கு பிரச்சனை, தொடர்ந்து ஒரு நிம்மதி இழக்கக்கூடிய சூழ்நிலை தான் இருந்திருப்பீங்க. ஒரு சிலருக்கு விவாகரத்து வரைக்குமே சென்றிருக்கக்கூடிய சூழ்நிலை அமைஞ்சிருக்கலாம். இந்த காலத்தில் குடும்ப உறவு பொறுத்த வரைக்குமே உங்களுக்கு ஒரு மனஸ்தாபங்கிறது நீங்கக்கூடிய வாய்ப்பு. விலகி இருந்த உறவு கூட இந்த காலத்தில் ஒன்று நீவீங்க. அதே மாதிரி இது வரைக்குமே ஒரு வரன் அமைகிறதோ ஒரு திருமண முயற்சியோ தடங்கள் ஏற்பட்டிருக்கலாம். இனி பெண்களாக இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த காலத்தில் உங்களுக்கு ஒரு நல்ல வரன் அமையக்கூடிய வாய்ப்பு இருக்குது. வேலைக்கு போகிறவங்களா இருந்தால் கொஞ்சம் கூடுதலான பணிச்சுமைங்கிறது இருக்கும். ரொம்ப நாளைக்கு நீங்கள் உழைக்கிற மாதிரி தான் இந்த காலத்தில் இருந்துகிட்டு இருக்கோம். இனி தொடர்ந்து உங்கள் மனசுக்கு சரி, உங்கள் வேலை ரீதியாகவும் ஒரு நல்ல மாற்றம் ஏற்பட போகுது. மொத்தத்தில் ரிஷபராசி அன்புகள் இந்த புரட்டாசி மாதத்தை பொறுத்த வரைக்குமே இது வரைக்குமே உங்கள் வாழ்க்கையில் ஏற்பட்டிருந்த சிக்கல் எல்லாமே நீங்கக்கூடிய வாய்ப்பு. தொழில் ரீதியாக நீங்கள் நல்ல மாற்றத்தை எதிர்பார்க்க போறீங்கன்னு சொல்லலாம். செய்கிற செயல் எல்லாத்துலேயும் கொஞ்சம் பொறுமை நிதானத்தை மட்டும் கடைபிடிச்சிட்டு இருப்பாருங்க. முக்கிய முடிவு ஏதாவது எடுக்கிறதா இருந்தால் இந்த மாதத்தில் நீங்கள் தள்ளி போடுறது நல்லது. தொடர்ந்து எந்த ஒரு அத்தியாவசிய செலவாக இருந்தாலுமே அவசியமானதாக இருந்தால் மட்டும் செஞ்சுட்டு வர பாருங்கள். சேமிப்பை அதிகப்படுத்துங்க. நீங்கள் இந்த காலத்தில் நரசிம்மர் வழிபாடு செஞ்சுட்டு வந்தீங்கன்னா உங்கள் வாழ்வில் ஒரு நல்ல மாற்றம் ஏற்படுன்னு சொல்லலாம். குறிப்பாக முன்னோர் வழிபாடு செஞ்சுட்டு வாங்க. குலதெய்வ வழிபாடும் கூடவே செஞ்சுட்டு வர பாருங்க. நன்றி நண்பர்களே. இந்த பதிவில் ரிஷபராசி அன்பர்களுக்கு இந்த புரட்டாசி மாதங்களில் எந்த மாதிரியான பலனை பெற போறீங்கிறத பார்த்தோம். மேலும் இந்த மாதிரியான பதிவுக்கு நீங்கள் இந்த சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க.